ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குழம்பு சட்டியை சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே முழு பூண்டு வந்து உரித்து தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக அந்த எண்ணெயில் வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தனியாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வேணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லது ஒரு 2 நிமிஷம் கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நெத்திலி கருவாடு வந்து சுடு தண்ணியில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவாடை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டு எடுத்தோன்னா சூப்பரான நெத்திலி கருவாடு குழம்பு தொக்கு ரெண்டுமே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா தொக்கு ஆகிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி